நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மதியமாக பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய மேட்ச் த ஃபாலோயிங் தான் பார்க்க போகிறோம் இந்த எல்லா லெசனுக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனான பீர்பால் கி சதுராயி லெசனை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஜோடே பனாயி அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, பீர்பால் பாட்ஷா கே சாத்து ஜாயா கர்த்தா தா அப்படின்னா பீர்பால் பாட்ஷாக்கு கூட சேர்ந்து போயிட்டுருக்காங்க. லக்கடா ஹஹாரா கா ஷரீர் ஹட்டா கட்டாத்தா. ஓகே, இவங்களோட பாடி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பையனோட பாடி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஜிம் போகிறவங்களோட உடம்பு மாதிரி இருக்குது. ஹட்டா கட்டா அப்படின்னா நல்ல ஃபிட்டாக இருக்குது அந்த மாதிரி. ஓகே ஓகே அப்போது லக்கட்ஹாரா அப்படின்ற அந்த ஹிண்டோட நீங்கள் ஹட்டா கட்டாக்க வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இனி அடுத்தது தோ நௌக்கர் ரெண்டு ஒர்க்கர்ஸ். அவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னா இதை செக்யூரிட்டிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. தேஹாத்தி கி ரக்குவாலி கர்த்தே தே, ரெண்டு ஒர்க்கர்ஸை வந்து செக்யூரிட்டிக்கு அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. பீர்பால் ரசோயி கர்மே கானா பக்க ரஹாதா. கர் அப்படி வீடுனாலே சாப்பாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. பாட்ஷானே பீர்பால் கி குப் தாரிஃப் கி. பாட்ஷா வந்து பீர்பாலை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து பீர்பாலும் பாட்ஷாவும் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பையனோட உடம்பு வந்து நல்ல ஹட்டா கட்டா அப்படின்னா ஃபிட்டாகிட்டு இருக்குது. ரெண்டு ஒர்க்கர்ஸ் வந்து செக்யூரிட்டிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரசோயி கர் அப்படின்னு வந்துச்சுனாலே காணான ஹிண்ட் வச்சுக்கோங்க. பாட்ஷா வந்து பீர்பாலை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தாரிஃப் அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போது அடுத்த லெசன் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா பார்க்கலாம். ஓகே, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ராஷ்ட்ரிய மகத்துவ கி ஸ்ததா ஹே. இது வந்து நம்மளோட ஒரு ஹெரிட்டேஜை பாதுகாக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் அப்படின்னா இந்தியா, நம்மளோட இந்தியா. பகுபாஷி தேசே அப்படின்னா மல்டி லாங்குவேஜ். நம்ம இந்தியாவில் மல்டி லாங்குவேஜஸ் இருக்குது. ஆந்திரா ஷாக்கா அப்படின்னா ஆந்திரா பிரான்ச். இது வந்து ரத்ரவந்தி. ஓகே, நியூஸ் பேப்பர். ஆந்திரா பிரான்ச்சு நியூஸ் பேப்பர். இனி அடுத்தது கர்நாடகா ஷாக்கா அப்படின்னா பாரத் வாணி. இனி அடுத்த கேந்திரா சபா அப்படின்னா ஹிந்தி பிரச்சார். இனி அடுத்தது சமாச்சார் ஏவ் திக்ஷன் பாரத். ஓகே, கேந்திரானா ஹிந்தி பிரச்சார் சபா, சமாச்சார் ஏவ் தக்ஷன் பாரத். ஓகே, நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்னா ராஷ்ட்ரியன்னு வச்சுக்கோங்க. பாரத் எப்போவுமே பகுபாஷி. ஆந்திரா ஷாக்கா அப்படின்னா இது வந்து ரத்ரவந்தி. இனி அடுத்தது கர்நாடகா ஷாக்கா அப்படின்னா பாரத வாணி. அப்புறம் கேந்திரா சபா அப்படின்னா தக்ஷன் பிரச்சார் சமாச்சார் ஏவ் தக்ஷன் பாரத். இப்போது தேர்ட் லெசனில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியோட மேட்ச் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாரதிக்கு பிதா யார் அப்படின்னா நம்மளோட மகாகவி பாரதியார் இல்லையா. தமிழ்க்கு அச்சு வித்வான் தே. ஓகே, நம்ம தமிழோட ஒரு நல்ல ஒரு போயட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது எட்டயபுரம்க்கு ஜமீன்தார் அப்படின்னா கவியோன்கா ஆதார் கர்த்தே ஹே அப்படின்னா எட்டயபுரத்தில் அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தார். பாரதி கி கவிதாயேன் தேஷ் பக்தி சே பரி ஹுயி ஹே. தேசபக்தி மிக்கதாட்டு இருக்கும் பாரதியாரோட கவிதைகள். ஓகே, இனி அடுத்த பாண்டிச்சேரி மே பாரதி நே. இனி அடுத்தது காயி தரஹ் கே கஷ்ட பாகே. அங்கே வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். பாண்டிச்சேரியில் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாரதி. இனி அடுத்தது ஸ்வதேசமித்ரனே. இது வந்து சஹகாரி சம்பதக் பனே. இந்த ஒரு பத்திரிகையோட எடிட்டராட்ட பாரதியார் வந்து இருந்தாங்க. ஓகே, இப்போ பாரத்கே பிதா அப்படின்னா நம்மளோட தமிழ் லாங்குவேஜ். எட்டயபுரத்தில் வந்து ஆதார் கர்த்தே அப்படின்னா வாழ்ந்துட்டு வந்தார். பாரதிக்கு கவிதாயன் வந்து ரொம்ப தேச பக்தி மிக்கதாட்டே இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், அதான் கஷ்டம்னு இருக்கும். இனி அடுத்தது ஸ்வதேசமித்ரன் வந்து அவரோட ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டராட்ட அவர் ஒர்க் பண்ணார். அதான் சஹகாரி சம்பாதக். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் லெசன் டாக்டர் அப்துல் கலாம் பார்க்கலாம்.
ओके, डॉक्टर ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பாரத் கே கய ரகவே ராஷ்டிரபதி ஹே அப்படின்னா இந்தியாவோட 11th இந்தியாத்து பிரசிடெண்டாகிட்ட இருந்தார். கலாம் கா ஜென்ம, இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இந்தியாத்து வே பிரதிதின் அப்படின்னா இது வந்து இவரோட பர்த் டேட் கேட்டிருக்காங்க. 18 घंटे काम करते थे. ஓகே, இவரோட பிரதிதின் அப்படின்னா அவர் வந்து ஒர்க்கிங், அவர் வந்து 18 மணி நேரமும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். இனி அடுத்தது ஷியாம் பட்பர் அப்படின்னா சிடியாங்கா சித்திர பனாயா அப்படின்னா பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் அவர் வந்து வரைஞ்சிட்ருப்பார். இனி அடுத்து இஸ்ரோ அப்படின்னா இது வந்து பாரதிய அந்தரிக்ஷ அனுஸ்தான் சங்கடன், அதாவது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் அவர் வந்து ஒர்க் பண்ணார் இஸ்ரோவில். ஓகே, அங்கே வந்து நிறைய சேட்டிலைட்ஸ் பற்றி அந்த மாதிரிலாம் அவர் ரிசர்ச் பண்ணி இதுதான் ஒர்க் பண்ணாருங்கிறத இதை மென்ஷன் ஆகுது. ஓகே, அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் வந்து 11th பிரசிடென்ட்னு இங்கே சொல்லியிருக்கு. இவரோட பர்த் பிளேஸ் வந்து ராமேஸ்வரம். அவர் வந்து பிரதிதின் அப்படின்னா டெய்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா 18 hours அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். அடுத்து ஷாம்பர் அவர் வந்து ஈவினிங் என்ன பண்ணுவார்னா பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் வரைவார். இஸ்ரோவில் அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அதுதான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஈஸியாக இருக்கும், இந்த மீனிங்ஸ் நோட் பண்ணி படிங்க. ஓகே, அடுத்த லெசன் பார்க்கலாம். இப்போது த லாஸ்ட் லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஸ்திதார்த்தர் கா கிருஹ தியாக. ஓகே, मैं आज तक सोया हुआ था. सोया हुआ அப்படின்னா நான் வந்து ரொம்ப தூங்கிட்டே இருந்தேன். अब तो जाए ना कि வேலா ஆ கயி ஹே, நான் வந்து ரொம்ப தூங்கிட்டே இருந்தேன், இதை நீங்கள் என்ன எழுப்பக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அடுத்து ராகுல் अपने माँ के अंक में, அதாவது सुख की नींद सो रहा है. ஓகே, அப்போ மாக்கே அந்த சுக்க அப்படின்னு ஹிண்ட் வச்சுக்கோங்க. ஹம் கபில் வஸ்து சே बहुत दूर है, இந்த பிளேஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. மே பிக்ஷுக் ஹே அப்படின்னா நான் ஒரு பெக்கர். இனி அது தும்ஹின் சே பஹலி பிக்ஷா மாங்தாகும், நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிக்சை கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெக்கர். பெக்கர்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அவங்களும் ஒரு மனுஷங்க தான். இனி அடுத்தது சாரோன் திஷாயேன் அப்படின்னா 4 திசையிலையும். இனி அடுத்தது துஹாரி பரீட்சா கர் ரகிஹே, நான் உங்களை பார்த்துட்ருக்கேன். மாதிரி பரீட்சா கர் ரகிஹே, நம்மளை சோதிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மீனிங்ஸ் நோட் பண்ணி இந்த மாதிரி ஹிண்ட் வச்சு படிங்க, அப்போ உங்களுக்கு மறக்காது. ஓகே, தன்யவாத்.